ஆக்சுவலி ஃபோர்த் இயர் வந்தோடனே ஆஸ் சீனியர்ஸா எங்ககிட்ட ஜூனியர்ஸ் பேப்பர்லாம் கொடுத்துருக்காங்க கரெக்ஷன் பண்றதுக்கு. என்கிட்ட Good morning, my dear Makale. You probably won't see my face, but look at this dark orange sky. இப்போ நீங்க பார்த்த அந்த ஸ்மால் கிளிப் which I took from my hostel terrace, how it is ஒரு ஆரஞ்சு டார்க் ஆரஞ்சு இருந்து அப்படியே பிரைட்டாக மாறிச்சு. Really it was amazing. I love that scene. It's 9:30 in the morning. 9 மணிக்கு காலேஜ், 8:45 தான் எழுந்திரிச்சனே. திரும்ப ஒன்றுமே முடியலை, அதனால் தூக்கத்தை போட்டேன் 9:30 வரைக்கும். Now it's better 50%. ஸோ இப்போ வாங்க காலேஜுக்கு போகிறேன். 9 o'clock ஆனால் ஹாஸ்டலில் தண்ணி எடுத்துருவாங்க. சொல்லி முடிஞ்சு இல்லை. இப்போ வேறு வழியே இல்லை, பேஸ்மெண்ட்டு தான் வந்து தண்ணி எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா 9 o'clock மேலே ஹாஸ்டலில் தண்ணி விட மாட்டாங்க. அன்டில் வி கம் பேக். அது 4 o'clock தான் திரும்ப தண்ணி விடுவாங்க. இதெல்லாம் ரூல்ஸ் தான் சொல்லுது. அப்புறம் பாத்ரூம்குள்ளே குளிக்கிறதுலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஓகே, காலேஜ் போயிட்டு வந்துடுவாங்க. காலேஜுக்கு ரீச் ஆகி 1 மணி நேரம் ஆச்சு. Now it's 11 o'clock. Still no teacher. இது நான் சொல்லலை, இவன் தான் சொன்னான். பார்த்துக்கோங்க இவனை. ஏய் இவன் மூஞ்சி பார்த்துக்கிட்டீங்களா? இவன் தான். ஓகே, காலேஜை பற்றி நல்ல எடுத்து உங்களுக்கு சொன்னால ஆக்சுவலி ஃபோர்த் இயர் வந்தோடனே ஆஸ் சீனியர்ஸா எங்ககிட்ட ஜூனியர்ஸ் பேப்பர்லாம் கொடுத்துருக்காங்க கரெக்ஷன் பண்றதுக்கு. என்கிட்ட டாப்பர் கிட்ட. பட் ஆனால் ஆஸ் டாப்பர்ஸ் வி ஆர் பேக் பெஞ்சர்ஸ். ரெட் பென்ல இங்க் இல்ல, ஒண்ணுமே இல்லை. இவர சொல்ல we are checking the backbenchers exam paper. Well, we are backbenchers, that's why we are checking backbenchers paper. Okay, but toppers are not checking the papers. We are only checking the papers because we are legends. Actually, match na. See the number out of 5. How much is the number? Only 2, 1.5. Okay, how much we will get? We will give. ஏன்னா நாங்களும் அவ்வளோதான் எடுத்தோம். 4 மார்க் 2 மார்க். அதே மாதிரி ஜூனியர்ஸ்க்கும் அதே போட்டு அனுப்புவோம். ஓகே,
Thank you so much. Okay, bro. He is my friend Bridget. அப்புறம் முக்கியமான விஷயம் ட்ரிம் பண்ணிட்டு வந்துட்டல சொல்கிறேன் ரூமுக்கு போய். குட் ஈவினிங் மை டியர் மக்களே. ட்ரிம் பண்ணிட்டு வச்சுட்டானுங்க. ட்ரிம் பண்ணானா பண்ண வச்சுட்டானுங்க. ஏன்னா நாலுலேருந்து என்னோடய கிளினிக்கல் போஸ்டிங் 4th இயர் கிளினிக்கல் போஸ்டிங் ஸ்டார்ட் ஆகுது. விச் மீன்ஸ் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணுன்னா ஹாஸ்பிட்டல் டியூட்டி. ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல் டியூட்டி க்ளீன் ஷேவில் தான் போய் ஆகணும். பட் நான் பண்ணுறதா இல்லை. மழை நவரும், ஆனால் நான் ஷேவ் பண்ணுறதா இல்லை. ஸோ தெரில நாளைக்கு இதுக்கே அலோவ் பண்ணுவாங்களான்னு கூட தெரில. லெட்ஸ் see வாட் ஹேப்பன்ஸ். இதுக்கு தான் எனக்குலாம் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. இந்த படிப்பு போனால் இப்படி இருக்கணும், அந்த படிப்பு போனால் அப்படி இருக்கணும்னு. உங்களுக்காச்சும் சொல்கிறேன் கேளுங்கப்பா. 11th 12th முடிச்சுட்டு இப்போ காலேஜ் ஜாயின் பண்ண போகிற நம்ம பசங்களா, ஃபஸ்ட்டு உட்காந்து பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கை நீங்கள் நினச்ச மாதிரி வாழணுமா, இல்லை அடுத்தவன் சொல்கிற மாதிரி அவனுக்கு கட்டப்பட்டு வாழணுமான்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன படிக்கணும்னு யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். எவன் ரூல் போட்டானோ, எவன் பேச்சோ கேட்டுக்கிட்டு பாருங்கள் என் வாழ்க்கை இப்படிலாம் வாழ வேண்டியதாக இருக்குது. அதனால் நீங்களும் அந்த மாதிரி வாழக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கரெக்டான டிசிஷன் எடுத்து வாழ்க்கையில் முன்னேற வழி பாருங்கள். ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் பி குரூப் எடுத்தால் தான் இதை படிக்கணும், சி குரூப் எடுத்தால் அதை படிக்கணும்லாம் ஒரு ரூல்ஸு வெட்டி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் நினச்சா நீங்கள் படிக்கலாம் காலேஜுக்கு வந்தால். ஸோ போய் வாழ்க்கையில் நல்லா வாழ வழி பாருங்கள். ஓகே.